மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, நான், சாதம், டிஃபன் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி சூப்பராக எப்படி செய்யுறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் இதில் ஹோல் பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கி வச்சிருக்க 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆனாலே போதும். ஸோ இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூட தேவையான உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூமை கிரேவியோடு சேர்த்துட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இல்லாட்டி கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ண அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.